கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க எந்தெந்த உணவெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரோட்டீன் தான். புரோட்டீனில் வந்து நம்மளுடைய குட் புரோட்டீன் ஒன்று இருக்குது. அதாவது ஃபிஷ்ஷில் இருந்து வர்றது, சிக்கன்ல இருந்து, லீன் மீட்ல இருந்து வர்ற புரோட்டீன் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ப்ளஸ் மில்க் ப்ராடக்ட்ஸில், அதாவது கம்மியான அளவான மில்க் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. இதே சமயம் சோயா பீன்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி இதுலாம் புரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுடைய எக் ஒயிட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இரண்டாவதாக ரொம்ப முக்கியமானது கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுடைய அன்றாட உணவில் ரைஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, கோதுமை, ரவை, கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, இந்த மாதிரி எல்லா கிரெயின்ஸ் ஐட்டத்துலையும், லெக்யூம்ஸ் ஐட்டம், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் எக்ஸசிவாக இருக்குங்க. எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கிறது மிக முக்கியமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லது. பட் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக வந்து காலிஃப்ளவர், கேபேஜஸ், மண்ணுக்கு கீழே விளையிற வெஜிடபிள்ஸான ஒரு ரேடிஷ் ஆகட்டும், பொட்டேட்டோ, பீட்ரூட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸான ஒரு ஆரஞ்சஸ், பெரிஸ், ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி இது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கிறது நல்லது.